நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம், அதாவது 22/5/2023 அதிலிருந்து 28/5/2023 வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். முதல்ல கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், புத பகவான் மற்றும் ராகு பகவான் இருக்கா. ரிஷபத்தில் வைகாசி மாதம் ஆரம்பிச்சிருத்தோன்றதுனால ரிஷப ராசியில் சூரிய பகவான் இருக்கார், மிதுன ராசியில் சுக்கிர பகவான் இருக்கார், கடக ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார், துலாத்தில் கேது பகவானும், அதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் இருக்கார். இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான். ஏன்னா வார பலன்கள், தின பலன்கள்லாம் சந்திர பகவானுடைய மூமெண்ட்டை வச்சு தான் சொல்கிறது. இந்த சந்திர பகவான் இந்த வாரம் மிருகசீரிஷம் 4ஆம் பாதம், அதாவது மிதுன ராசியிலிருந்து பூர நட்சத்திரம், அதாவது சிம்ம ராசி வரலும் இந்த வாரம் 28ஆம் தேதி ராத்திரி வரலும் பூர நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த வாரத்தில் சந்திர பகவானுடைய டிரான்சிட், அதாவது மூமெண்ட் இந்த ஒரு 3 ராசிகளில் தான் இருக்குது. அதாவது மிதுனம், கடகம், சிம்மம் அதில் இருக்குது. இந்த வாரத்தில் வரக்கூடிய ஒரு விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்த்தோமேயானால் 25ஆம் தேதி நல்ல விசேஷமான நாள், சஷ்டி, அதாவது ஆரண்ய கௌரி விரதம் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது வன கௌரி விரதம் அப்படின்னு சொல்லுவா. தெலுங்கு பீப்புள் எல்லாம் பார்த்தால வன கௌரி விரதம் அப்படின்றத மேற்கொள்வா. இது எப்போவுமே வைகாசி மாதம் சுக்லபக்ஷ சஷ்டியில் வரக்கூடியது. அதனால் இந்த வன கௌரி விரதம் விரதம் இருக்கிறவாளுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும், அதாவது குலவிருத்தியாகும், நோய் நொடிகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கடன் சுமைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, ஆயுள் தீர்க்கம் ஏற்படும். அப்படின்றதுனால இந்த வன கௌரி விரதம் இருக்கா. இதை தவிர பார்த்தோம்னா இந்த வாரம் வைகாசி மாதம் 11ஆம் தேதி, அதாவது தர்மசாலை நிறுவிய நாள் அப்படின்னு இருக்கும். வடலூரில் ராமலிங்க அடிகளார், அதாவது வள்ளலார், அவர் எல்லாருக்குமே சாப்பாடு 3 வேளை உணவு அளிப்பதற்கு எல்லாருக்குமே இலவசமாக சாப்பாடு அன்றைக்கி தான் ஆரம்பித்தா. அதாவது 1867ஆம் ஆண்டு ஆரம்பித்தது. இன்றைக்கி பார்த்தோம்னா 156 வருஷம் ஆகுது. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஈவன் இப்போ இந்த கோவிட்ல இல்லாமல் சரி, அதை தவிர நிறைய நாட்கள், அதாவது பஞ்சம் பட்டினி வரும்பொழுதெல்லாமும் சரி, புயல் நிவாரணங்கள் போதும் சரி, இன்னும் அதை ஸ்ரத்தையாக பண்ணிட்டு இருக்கா. மிகப்பெரிய தானம் செய்கிறா. இது ஒரு பெரிய ஏற்றமான ஒரு விஷயம். அந்த நாள் 25/5/2023 வருது. இந்த ராமலிங்க அடிகளார் தர்மசாலை திறந்த தினம். இது 1867 திறந்தார். இதை தவிர இந்த வாரத்தில் யார் யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். சந்திராஷ்டமம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வரும்பொழுது, அதாவது கோல்சார பிரகாரம் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இதில் பார்த்தாலேயானால் விருச்சிகம், தனுசு, மகரம், இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் வருது. இவா கொஞ்சம் இந்த வாரத்தில் இந்த எந்தெந்த நாட்கள்ன்றதையும் நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது மிகவும் நல்லது அப்படின்றத சொல்கிறேன். இப்போது ஒரு ராசியாக மேஷத்திலிருந்து மீனம் வரை இந்த வாரமான 22/5/2023 28/5/2023 வரை உண்டான நாட்களில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல அவருடைய நட்பு ஸ்தானத்தில் இருக்கார். நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். ஏன்னா குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான நாள், புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், இந்த 3த்தையும் குரு பகவான் பார்க்குறார். 6, 8 பார்வையும் 12ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமாக புதிய செய்தி வரும். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 8ஆம் அதிபதியும் 8ஆம் இடமும் சுபத்துவம் பெறதுனால
கண்டிப்பாக வந்து வெளியூர் வெளிமாநிலத்திலேருந்து நல்ல செய்தி வரும். பிஆர் அதை தவிர வந்து விசாவுக்கு பார்த்துட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 8ஆம் இடம் அதீத சுபத்துவம் அடைகிறது. அதாவது சுக்கிர பகவானும் பார்க்குறார், குரு பகவானும் பார்க்குறார். மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. திடீர் பண வரவு அதிகமாக இருக்கும். ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமும் அதீத சுபத்துவம் பெறுறதும் 8ஆம் இடமும் சுபத்துவம் பெறுறதுனாலையும் வெளியூர் போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவா, அதை தவிர வந்து இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையில் இருக்கக்கூடியவா இவாளுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஏற்றமான காலமாக இந்த காலம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் இந்த கிளாத்து, நூல் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். அதை தவிர இந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவாளுக்கு நல்ல பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தேனால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடம் வரலும் போகிறார். 2ஆம் இடத்துல 24ஆம் தேதி வரலும் இருக்கார். 22ஆம் தேதி கார்த்தாலேருந்து 24ஆம் தேதி கார்த்தால ஒரு 8-8:30 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு வந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால பண வரவு அபரிமிதமாக இருக்கும், பொருள் வரவு அபரிமிதமாக இருக்கும், தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். உங்களுடைய வாக்கினால் எல்லாரையும் கவரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. 24ஆம் தேதிக்கு மேலே பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவானோடு சேர்ந்திருக்கார். செவ்வாய் பகவானோடு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 24ஆம் தேதி கார்த்தாலேருந்து 26ஆம் தேதி ராத்திரி ஒரு 8:30 மணி வரலும் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலத்துக்கு பார்த்துட்டு இருந்தீங்களேனால், ஏன்னா 12ஆம் அதிபதி நீச்சம் பெற்றிருந்தாலும் சந்திர பகவான் சேரும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு சுபத்துவம் ஏற்படும். ஏன்னா பஞ்சமி திதிக்கு மேலே வந்துடுறது. அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. புதிதாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 4ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் வரார். அதாவது 26ஆம் தேதி ராத்திரியிலிருந்து 28ஆம் தேதி ராத்திரி 29ஆம் தேதி கார்த்தால வரலும். இந்த காலகட்டத்தில் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குரு பகவானுடைய பார்வையினால் புதிய வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய இல்லை அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், அங்கே வந்து பெருமாள் தாயாருக்கு வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு இந்த வாரம் கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.